ஹாமி அழைத்த போது அந்த மஹல்லா வாசிகள் எல்லாம் நபி பள்ளி நிறைந்து மக்கள் ஆசையோட நினைத்து வந்தேன். மிகவும் கவலையா மேலானவர்களே, பல நாட்களை பிரட்டி தந்த தலை என்று சிரமம் எடுத்து நேரம் எடுத்து வந்தபோது மக்கள் பக்கம் மூழ்கி விட்டது. சகோதரர்களே, என்னத்துக்கு நம்மள வேலையை நாம பார்ப்போம் என்று போய்விடுவார்கள். காரணம் என்னென்றால், முதல் மக்களுக்கு எவ்வளவு சொல்லியும் அறிவித்தல்கள் கொடுத்தும் ஆசை ஆர்வம் என்பது குறைந்து போனால் என்ன செய்வது? சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இன்று எனக்கு திறப்பட்ட தலையங்கம் நபி ஆசானாக வந்தார்கள் என்பதுதான். ஒரு ஆசிரியருடைய பணியை எப்படி செய்தார்கள் என்பது பற்றித்தான் இன்றைய தலையங்கமாக இருக்கிறது. என்ன செய்யப்பட்டார்கள்? ஜின்கள் இருப்பார்கள், அவர்களாவது கேட்டு இன்னார் உங்களை பற்றி பேசினார்கள் யார ரசூலல்லாஹ் என்று மறுமை சொல்லட்டுமே. சகோதரர்களே, கவலையுடன் பேசுகின்றேன். பெண்களும் வந்திருக்கிறார்களோ தெரியாது ஏற்பாடுகள். சகோதரர்களே, ஒளிபெருக்கியிலே கேட்டுக்கொண்டு இருப்பவர்களே, பள்ளிக்குள்ள மலக்குமார சுகுபத்திலே இருந்து இந்த மாகோல கேட்கின்ற அந்த அசராத் இந்த பேஸ்புக்குள்ளேயும் இந்த ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கேட்பதற்கு மூலமாக அந்த உண்மையை அடைய முடியாது. சகோதரர்களே, மேலானவர்களே, உண்மையிலே யோசித்து பாருங்கள். இப்போது கல்முனையிலே ஒரு வந்து விட்டால், கடற்கரையிலே ஒரு நிகழ்ச்சியாம் என்று சொன்னால் எப்படி கூட்டமாக போவார்கள். ஒரு நேசரி ஃபங்க்ஷன் எப்படி கூட்டமாக போவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை சொல்ல உலமாக்கள் வருகிறார்களாம் என்றால், இன்று மக்களுக்கு அந்த அன்பு, பாசம், இரக்கம், ஈமான் மகத்துவம் மிகவும் குறைந்து, சரி ஏதோ இருக்கிற நீங்க கொஞ்சம் பேராவது சகோதரர்களே. ஏன்னா நமது நபி ஆஃப் நபி அல்ல. செய்யலாம பேச்சு என்கிற நபி அல்ல நமது நபி சாதாரணமாக ஒரு துறையில மாத்திரம் முன்னேற்றம் முன்மாதிரியாக நடந்தார்கள் என்கக்கூடியது நபி அல்ல. நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகப்பனாக, ஆசிரியராக, மாணவனாக, சகோதரர்களே, ஒரு அரசராக, ஒரு தலைவராக, ஒரு வியாபாரியாக, ஒரு அமைப்பாளராக, எல்லா துறையிலையும் எப்படி வாழணும் என்று வாழ்ந்து காட்டின ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். வேற யாரும் இப்படி மற்றவர்கள் வந்தார்கள், ஒரு துறையில முன்மாதிரியாக இருந்தார்கள், ஒரு அமைப்பில முன்மாதிரியாக இருந்தார்கள். ஆனால் நபி இந்த செல்லக்கூடிய அளவுக்கு யாருமே செல்ல முடியாது.
விரோதிகள் கூட நபி இந்த விஷயத்துல கொஞ்சம் செல்லுகின்ற அளவுக்கு நமது நபி நடக்கல சகோதரர்களே. யாரையும் பார்த்து அல்லாஹ் தான், இந்த மனிதர்ல தான், இந்த முஹம்மது முஸ்லிம் அவர்களுடைய வாழ்க்கையில தான் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இந்த வாழ்க்கையில மாத்திரம்தான் அனைத்து முன்மாதிரிகளை கண்டிருக்கிறேன் இருக்கிறது என்று அல்லாஹ்வே உறுதிப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். கரண்டி பண்ணினது தோழர்கள் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து வாழ்க்கையிலே முன்னது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பான நமது அல்லாஹ்வே தெளிவாக ஆயத்தில சொல்லிவிட்டான் சகோதரர்களே. லகத் கான லகும், மக்களே சும்மா கல்முன மக்களுக்கு மாத்திரம் செல்லல, மக்கத்து மக்களுக்கு மாத்திரம் செல்ல, லகும் உங்கள் அனைவருக்கும், எந்த துறையை நீங்க எடுத்துக்கொண்டாலும் ரசூலில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தான் உஸ்வத்துன், உஸ்வான் சொல்லல, முன்மாதிரி என்று மட்டும் முடிக்கல, முன்மாதிரி இருக்கேன்னு சொல்லல, இருக்கேன்னு சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். எப்போதும் சகோதரர்களே ஒரு தலையங்கத்திலே பேசியிருப்பார்கள் உலமாக்கள், நபி ஒரு டீச்சராக மாதிரியாக எப்படி நடந்தார்கள், நமது ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இந்த பயானை கட்டாயம் கேட்க மாதிரி அவங்களோட வாழ்க்கையில வெறும் செல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமா போய் நான் இந்த உலகத்துக்கு வந்ததெல்லாம் முஅல்லிமா, நான் ஒரு லெக்சரா அந்த உலகத்துக்கே வந்திருக்கிறேன் சொல்லி காட்டினார்கள். எப்படி முன்மாதிரியா இருக்கணும் ஒரு ஆசை இந்த சமுதாயத்துக்கு, எப்படி டீச்சிங் மெத்தட் இதை சொல், இந்த உலகத்தில் 1000 பேர் டீச்சிங் மெத்தட்டை பத்தி சொல்லலாம், ஆனா நபி சொன்ன மாதிரி நபி காட்டின சகோதரர்களே, இன்று எத்தனை ஆங்கில இது அனைத்து புக்கையும் விட இந்த காலத்துக்கு அல்ல, எந்த காலத்துக்கும் சகோதரர்களே, அண்டே சஹாபாக்களை அந்த மெத்தட்டை போன்று யாருமே வாழ முடியாது. பண்றது, ஓதி கொடுப்பது, இதை சொல்லிக் கொடுத்தார்கள் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். ஒரு லெக்சரை நான் வாழ்க்கையில கண்டதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன இந்த உலகத்துக்கு ஃபித்னாக்குரிய அறிவை அப்படியான ஒரு டீச்சராக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை. இந்த குர்ஆனை ஹதீஸை உலக தீனுடைய என்னை அல்லாஹ் ஒரு சிறந்த ஆசிரியர் காட்டினார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதை கேளுங்கள். நான் ஒவ்வொன்றா சொல்லி வருகிறேன். வேண்டும் ஒரு ஆசிரியரிடத்திலே இருக்க, ஒரு லெக்சர் இடத்தில் இருக்க வேண்டிய ஒன்னாவது சிவத்தி ஒரு உஸ்தாதிடம் மன தூய்மை இருக்க வேண்டும். அவரிடத்திலே காட்ட வேண்டும், என்ற புகழ் ஓங்க வேண்டும், என்னுடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி படித்து கொடுக்க கூடாது. அப்படி படித்தால் அப்படி கரகந்தான் உங்களுக்கு ஏற்றமான இடம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே படிக்கக்கூடிய மாணவனும் படிக்கக்கூடிய ஆசிரியரும் படைத்த ரப்புக்காக வேண்டி நான் நல்லதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏதோ ஒரு அறிவை கற்றுக் கொடுக்க போகின்றேன். எனவே நான் இதனை வேண்டி நல்ல லாபம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி டியூஷன்கள் நடத்தவோ அல்லது செய்யவில்லை. அது வெறும் பெறாமல் இருக்கலாம். நான் இதை படித்து கொடுப்பது திருத்திக்கு மாத்திரமே நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு நடக்க வேண்டும். மனசில மன தூய்மை. நீங்கள் படிச்சு கொடுக்குறீங்களா பாடசாலையில, நான் இந்த பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த உலகத்தில நல்லதை சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள், எறும்புகள் துவா செய்கின்றன, பொந்துக்குள் இருக்கும் ஊர்வனங்களும் கூட துவா செய்கின்றன என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் அந்த உண்மையான அந்த துவாவை, அந்த மலக்குமாருடைய துவாவை, அந்த ஊர்வனங்களுடைய துவாவை, எல்லா மனிதர்களுடைய துவாவையும் நான் அடைய வேண்டும் என்பதற்காக நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு ஆசிரியரும் நியத்தி வைக்க வேண்டும். சகோதரர்களே, இதைத்தான் இஸ்லாம் நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல் இஹ்லாஸ் ஒன்னாவது விடயம். இரண்டாவது விடயம் சகோதரர்களே, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய இரண்டாவது சிபத்து, நபியில வாழ்க்கையிலிருந்து வருகின்ற ஒரு சிபத்து எப்படி இருக்க வேணுமென்றா ரூஃபத், அதாவது இரக்கத்தன்மையோட கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பது சொஃப்டாக இரக்கத்தன்மையோட கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. அவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காட்டு அரபி, கிராமத்து அரபி பள்ளிக்குள்ள வந்து சிறுநீர் கழித்து விட்டார்கள். பள்ளிக்குள்ள இப்ப ஒரு ஆள் சிறுநீர் கழித்தா நாம் என்ன செய்வோம்? எல்லாரும் ஆத்திரப்படுவோம். பள்ளிக்குள்ள மூத்திரம் பேராண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஹு. எப்படி படிச்சு கொடுக்கிறார்கள்? அவர் தெரியாத ஒருவர், நீங்கள் திடீரென்று அவரிடம் பாய வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள், சிறுநீர் கழித்து முடியட்டும், பள்ளிதான், அவர் இடையில நிறுத்தாதீர்கள். புறத்திலிருந்து வந்தவர், அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கிராம
என்பது அல்லாஹ்வுக்குரிய இடம். இவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள் என்று இரக்கத்தோடு படிச்சு கொடுத்தார்கள். சிக்னல் காட்டல. ஒரு தலைவன் என்பவர் ஒரு உண்மையில் இந்த இரக்கத்தன்மை படிச்சு கொடுத்த அந்த முறையை பாருங்கள். அவர் இந்த தவறை இதுக்கு அல்லது அன்பாக படித்து கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், மாறிவிட்டார்கள். இதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு மெதட்டில இப்படி அமைப்பில் கற்றுக் கொடுக்கக்கூடியவரை சுப்ஹானல்லாஹ். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒன்னாவது விஷயம். இரண்டாவது விஷயம், எதையும் படிச்சு கொடுப்பதற்கு முதல், பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முதல் தான் தன் சிகரெட் குடிக்க கூட சார் அடிச்சாரண்டா அப்படி நபி அவங்க அந்த மெதட்டை படிச்சு கொடுக்கல. அவர்களே, நபி அவர்களும் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஹந்தக் யுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏவுகிறார்கள், ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார்கள். இப்படி நாங்கள் மடுவு தோண்ட வேண்டும் என்று ஒரு தலைவனாக நபி இருக்கவில்லை, அவரது ஓர்டர் போற ஒரு அதிபராக இருக்க சஹாபாக்களும் பசியோட ஒரு கல்லை கட்டினார்கள், நபி 2 கல்லை கட்டினார்கள். அவர்களை செய்ய வைப்பதுதான் ஒரு உண்மையான ஆசானுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எடுத்து தோண்டுங்க கவனமா என்று ஆர்டர் போடவில்லை. அவர்களே வாருங்கள் என்று அவர்கள் முதல் இறங்கி செஞ்சு தான் செஞ்சு காட்டி அவர்கள் செய்திருக்கிறார்கள். போயிருக்கும். இன்று நடக்கின்ற விடயங்கள் ஆசிரியர்மார்கள் சில இடங்களில் தடுக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பேசுகிறார்கள். சில பெற்றோர்களும் மகன் நான் செஞ்சாலும் நீ செய்ய போடா என்கிறது பின்பற்ற வேண்டும். தன் குழந்தைகளுக்கு சொல்வதற்கு முன்னால தான் போட்டு இவர் வீட்டுக்குள்ள படுத்தால் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினது. தானும் அமல் செஞ்சு கொண்டு செய்ய வைத்தார்கள். நம்ம நம்பியிருக்கக்கூடிய நமக்கு கீழ் உள்ளவர்கள் சேவை செய்வதை உணர்த்தி கொண்டு செய்ய வைத்தார்கள். சகோதரர்களே, எத்தனையோ சம்பவங்கள் சுருக்கமாக சொல்லுகிறேன். இதே போல ஸல்லல்லாஹு கொடுக்கும் போது சகோதரர்களே, மாணவர்களுடைய நிலைமைகளை நிலைமையும் அறிந்து கொள்வார்கள். அறிந்து இவருக்கு இந்த விஷயம்தான் சரி, இவர நிலைமை அவ்வளவுதான், இவர் இதுல பலவீனமாய்க்க என்று முதல் மாணவர்களை படிப்பார்கள். ஒரு சஹாபி தோழர் வந்து கேட்கிறார்,
நான் யுத்தத்துக்கு போகிறேன் என்று கேட்கிறார். உனக்கு தாயும் தந்தையும் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். அப்ப அந்த மாணவனுடைய நிலைமை தெரியும் நபிக்கு. இவர் யுத்தம் என்று ஆசைப்பட்டு வருகிறார். உம்மா வாப்பாட விஷயத்தில் இவர் கொஞ்சம் பலகீனம். உடனே சொல்லுகிறார், நீங்க தாய் தந்தர் ஹித்மத்தை செஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். நிலைமை அறிந்து பேச வேண்டும். எல்லாருக்கும் ஒரு சட்டம் என்பது அல்ல. ஒவ்வொரு மாணவனும் வகுப்பில் வித்தியாசமாக இருப்பார்கள். அவர்களை சில நேரம் மாணவர்கள் தவறுதலான கேள்விகளை கேட்பார்கள். அவனுக்கு அழகான முறையில உணர்த்த வேண்டும். எடுத்தெடுப்பிலேயே லூசி உங்களோட வாப்பாவும் இப்படித்தான்டா, நீ திருந்துற ஜாதி இல்லடா, நீ எல்லாம் போடா, நீ எல்லாம் எங்க படிச்சு என்ன செய்ய போறாய், இப்படி சில ஆசிரியர்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். அந்த மாணவனுடைய அந்த உணர்வை மதிக்காத ஆசிரியர்கள். ஒரு சஹாபி வருகிறார், யார ரசூலல்லாஹ் விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆம், நீ யாருடன் விபச்சாரம் செய்ய போகிறாய்? ஒரு பெண்ணுடன் தான் ஒரு விபச்சாரம் செய்ய போகிறாய். உன் தாயுடன் ஒரு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். உன் சகோதரியுடன் ஒரு விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். இதே போலதான் நீ தவறு செய்ய போகின்ற அந்த பெண்ணுக்கும் தாய் ஒன்றாக இருப்பார்கள், சகோதரி இருப்பார்கள், அவனுக்கு இன்னொரு நானா இருக்கும், தங்கச்சி இருக்கும். அவர்களும் உன்னை போலதான ஆத்திரப்படுவார்கள் என்று விளங்கப்படுத்தியதுக்கு பின்னால அந்த மாணவன் சொல்லுகிறார், எனக்கு அதுக்கு பிறகு இந்த விபச்சாரம் என்கிறதை வெறுத்து விட்டது இந்த மெதட்டினால சொல்லுகிறார். எப்படி அழகான விஷயம்! ஒரு மாணவனுடைய அந்த நிலைமை, மாணவனுடைய அமைப்பை அந்த உணர்த்தி அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சில நேரம் விளங்காம சில கேள்விகள் கேட்பார்கள். நீ முன்ன கேள்வி என்று திட்டக்கூடாது. அவன் வேற சூழலில் இருந்து வந்திருப்பான், கிராமப்புறத்திலிருந்து வந்திருப்பான். அவன் வீட்டு நிலைமை மோசமாக இருக்கும். அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாரு. ஆனா நிலைமையை அறிஞ்சு அந்த மாணவர்களை நாங்கள் உணர்வூட்ட வேண்டும். இது ஒரு ஆசானாக இருந்து நபி படிச்சு கொடுத்திருக்கிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதே போல மாணவர்கள் நல்ல திறமைசாலிகள் இருந்தால் அவர்களை புகழ வேண்டும். இது நபியின் உண்மையான ஒரு பண்பாக இருந்தது. எந்த மாணவனுக்கு எந்த துறையிலே சகோதரர்களே முன்னேற்றம் இருக்கோ அந்த துறையில் அந்த மாணவனை புகழ வேண்டும், அவனுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும், அவனை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். இது நபியுடைய உண்மையான பண்பாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இவர் நல்ல திறன்பட குர்ஆன் ஓதக்கூடியவராக இருப்பார்கள். நபி அழைத்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பார்கள். அவர் ஏற்கனவே திறன்மனோட இருக்கார், நீங்கள் இன்னும் இவ்வாறு செய்யுங்கள், இப்படி செஞ்சு கொள்ளுங்கள், இப்படி ஓதிக்கொள்ளுங்கள் என்று மாணவருடைய நிலைமையை கருதி சகோதரர்களே அந்த அவன்கிட்ட எதில தேட்டம் இருக்கோ அந்த விஷயத்தை கண்டுபிடித்து அதில் உற்சாகம் கொடுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று பாருங்கள் சகோதரர்களே, அவனுடைய உற்சாகம் இருக்கும், அவனை கூப்பிட்டு பாராட்டுவது கிடையாது, அவனை ஒழுங்காக மனம் திறந்து பேசுவது கிடையாது, ஒரு வார்த்தை சிரிப்பது கிடையாது, ஒரு வார்த்தை கலந்துரையாடு கிடையாது. எத்தனை விஷயங்களை சொல்லலாம் அடிக்க கொண்டு சகோதரர்களே. இன்றைய ஆசிரியர்கள் இதெல்லாம் அந்த பயான கட்டாயம் கேட்க வேண்டும். எப்படி இந்த மெத்தட் நபி அவருடைய வாழ்க்கையில, இது நான் சுருக்கி சொல்லுகிறேன், இப்படி எத்தனை சம்பவங்களை அடுக்கி கொண்டு போகலாம் சகோதரர்களே. ஒரு உண்மையில நீங்கள் மாணவர்களும் ஆசான்களுக்கு ஒரு புரோகிராமை வைத்தால் நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலே இருந்தே இந்த மெத்தட், டீச்சிங் மெத்தட் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தார்கள் என்கிறதை தெளிவுபடுத்த முடியும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மாணவர்களையும் அரவணைத்து பேசுவார்கள். படிச்சு கொடுக்கும் போது முன்னுக்கு இருக்கிற கட்டுக்காரவர்களை வச்சு மட்டும் படிச்சு கொடுக்க மாட்டார்கள். பின்னிக்குள்ளவர்கள், தள்ளி இருப்பவர்கள், வேறையாக இருப்பவர்கள் அவர்களுக்கு விளங்காட்டி தனித்துவமான ஒரு ஏற்பாடு செய்து ஒரு நாள் நபி அவர்கள் மிம்பரில் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு
கற்றுத்தாருங்கள் என்று கேட்கின்றார். கொஞ்சம் இருங்க, நான் பயானிக்கும் இப்படி பேசவில்லை. இறங்கி வந்து அவருக்கு விட்டு மீண்டும் மிம்பர்ல ஏறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒரு டீச்சிங் மெத்தட்ஸ் அவர்களே. அவர் புது சஹாபி, ஆசைப்பட்டு படிக்க வருகிறார். அவருக்கு இதை முடிச்சு போட்டுத்தான் கொடுத்தார்கள். அந்த அவர் படிக்கணும் அந்த தேட்டத்துக்கு மதிப்பு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்து கொண்டு போய் விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு எல்லாம் வைத்து இருக்கிறான் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சில பெண்கள் வந்து கேட்கிறார்கள், நபிய டைமுக்கெல்லாம் ஆண்கள் முன்னுக்கு நிற்கிறார்கள், நாங்களும் சில விஷயத்தை படிக்கணும். மாணவர்களுக்கு அவர்களுடைய உணர்வை மதித்து சுப்ஹானல்லாஹ் அந்த பெண்கள் ஆசைப்பட்டு கேட்கிறார்கள். என்று கேட்டவுடனே அவங்க ஆசிரியராக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு நான் ஒரு நேரத்தை ஒதுக்கி தருகிறேன், அதுக்கு முக்கியத்துவம் தருகிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எப்படி அழகான கொஞ்சம் விளங்கல சார். அதுக்கு நான் என்ன செய்ய, நீ எனக்கு உனக்கு இன்னும் நேரம் அது கேளாது. அதுக்கு யாரு காசுதாரு? உள்ளவர்களுக்கு அந்த கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படிக்க ஆசைய உள்ளவர்கள் அந்த பெண்களுடைய தாகத்தை மதித்தார்கள். இப்படி எத்தனை சம்பவங்கள் சகோதரர்களே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுப்புல இருக்கும் போதும் சஹாபாக்களுக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்கிறதுக்கு முன்னால முதல் மாணவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். யா முஸ்லிம் என்றால் யார் என்று சொல்லு, மனில் முஸ்லிம் கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். முதல் கேள்வியை கேட்ட உடனே எல்லார உணர்வுகளும் எல்லார சிந்தனையும் ஒருமிக்காகும். ஒரு ஆசான் முதல் சில பிள்ளை சோர்ந்து போற நேரத்தில் எல்லாரும் சிந்தனையையும் ஓர்மைப்படுத்துவதற்காண்டி கேள்வி கேட்டு படிச்சு கொடுக்க வேண்டும். இது டீச்சிங் மெத்தட்ல மிகவும் ஒரு அழகான ஒரு மெத்தட் சகோதரர்களே, சிறந்த ஒரு மெத்தட். கேட்பார்கள் அடிக்கடி சஹாபாக்கள்கிட்ட, இவ்வாறு இருந்தால் என்ன, உங்களுக்கு ஒமல் கபாயிர் பெரும் பாவம் என்றா என்னென்று தெரியுமா? அலா உஹ்பிருக்கும் பிஅக்பரில் கபாயிர், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லித் தரையா? ஆசை உண்டாக்குவார்கள். அங்கெங்கால திரும்பி இந்தவர்கள்லாம் ஓம் யா ரசூலல்லாஹ் சொன்னவுடன் அப்ப எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த சொல்லி கொடுப்பார்கள். முஸ்லிம் என்றால் யார்? பெரும்பாலும் கிளப்பி உற்சாக சிந்தனை உண்டாக்கி அதுக்கு பிறகுதான் அந்த விஷயத்தை எல்லாரும் பார்த்து இப்படி வேற இஸ்லாத்திர மெத்தட். இஸ்லாமிய மெத்தட் எல்லார மெத்தட்டுக்கும் பொருந்தும். நான் சொல்ல போற விஷயம் பெரும் பெரும் படித்த இதை வைத்து இதை வடிவமைத்து அவர்களுடைய நூலாக ஆசிரியர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் அடிப்படை குர்ஆன இருக்கிறது சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்கள் ஆசைப்படுத்துவதற்காக வேண்டி உவமானங்கள் உதாரணங்களை சொல்லி படிச்சு கொடுப்பார்கள். அவர்கள் சும்மா வானம் என்றால் இதுதான், பூமி என்றால் இதுதான், அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபாக்களே, உங்களோட வீட்டுக்கு முன்னால ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் 5 நேரமும் அதுல குளிச்சா உங்களோட உடம்புல அசுத்தம் இருக்குமா? இல்லை யா ரசூலல்லாஹ்,
அது போலதான் ஐங்கால தொழுகையை தொழுதா உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இப்படி உதாரணத்தை காட்டி உவமானங்களை காட்டி இப்படி படிச்சு கொடுப்பார்கள். இதுக்கு எத்தனை உதாரணங்களை சொல்லி கொண்டு போகலாம். அப்ப சஹாபாக்கள் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும். உதாரணங்கள் ஞாபகத்தில் நிற்கும். உங்களுக்கு இலை உதிராத மரம், அந்த மரத்தை போன்று மரத்தை மரம். அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் தெரியாண்டி வாய் மூடி இருப்பார்கள். அது ஈச்ச மரம், அது ஒரு உறுதியான மரம். அது போலதான் ஈமான் உள்ளவர்களுடைய இப்படி உவமானங்களை கூறி உதாரணங்களை கூறி அவர்கள் படிச்சு கொடுப்பார்கள். சகோதரர்களே, அடுத்தது நான் ஒரு சரந்தான் சொல்லுவேன். இந்த விரும்பினா வழங்குங்க, இல்லாட்டி எனக்கு எனக்கு டோன்ட் கேர் அப்படி பேச மாட்டார்கள். விளங்காட்டி 2 தடவை சொல்லி கொடுப்பார்கள். இன்னும் விளங்கலையா 3 தரம் சொல்லி கொடுப்பார்கள் மாணவர்களுக்கு. இது டீச்சிங் நியூ. எங்க இப்படி மெத்தட்ல படிச்சு கொடுத்தா இன்றைக்கு நிறைய பேர் டாக்டர், இன்ஜினியர், பெரிய பெரிய எல்லாரும் பெரும் ஒன்றுமில்லாத சஹாபாக்களை பலப்படுத்தி அறிஞர்கள் ஆக்கலையா? உமர் அலி இல்லாத்தாங்க யாரு? உமர் அலி இல்லாத்தாங்க ஆடு மேய்க்க போவாங்க. பாப்பா கூப்பிடுவாரு, இந்தாங்க 10 கல் இருக்கு, 10 ஆடு இருக்கு, மேய்ச்சி கொண்டு வாங்க. கல்லு 10, ஆடு 10. இவர் ஒரு கல்லை வைப்பாரு, ஒரு ஆட்டை தள்ளுவாரு. 2 கல்லை தள்ளு எடுப்ப வச்சு வச்சு ஆட்டை தள்ளுவாரு, மேயும். திரும்பி ஒரு கல்லை வைப்பாரு, போ ஒரு கல்லை வைப்பாரு. இப்ப கல்லு 1 2 3 என்ன தெரியா? இப்படித்தான் அவருடைய நிலைமை. நபி இந்த டெக்னிக்கல், இந்த நபியில அந்த ஆசை ஆர்வம் வந்து சொன்னாலே குர்ஆனை தரங்கிச்சு. அட்டுப்படி கணக்கு பிரிக்கிற போமாசி போக்காப்ப போமாசி போக்காப்புல பெரிய லெக்சர் மெத்தட். அப்படி படிக்க ஆசை, அல்லாஹ்வுடைய உதவி, துஆ, தர்பியத் இதைகள் மூலமாகத்தான் காட்டினார்கள். அவர்களை கெட்ட ஒரு வகுப்புல கெட்டவன் இருப்பான், நல்லவன் இருப்பான், ஏழை இருப்பான். யாரும் மனசை உடைக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் திருப்திப்படுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி எங்க அவரை காணல. இப்படி எல்லாரும் என்று பேசுறல்ல, இப்படி பேச மாட்டார்கள். முஹப்பத் ஒரு ஆசிரியர் சகோதரர்களே, பெரியவர்களே, மீண்டும் அதனை அந்த பாடம் கேட்ப என்ன இப்படி செல்ல மாட்டார்கள். தவறு விளைத்திட்டீர்கள், இதை திருத்திக் கொள்ளுங்கள். இப்படி வெக்கப்பட்டு குனிந்தி அந்த மனசில ஒரு வெக்கம் வர அளவு. சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியவர்களே, அவர்களே, இப்படி நமக்கு படிச்சு தந்திருந்தா நாம இந்நேரம் கொஞ்சம் முன்னேறிப்போமா இல்லையா? அந்நேரம் படிக்க ஆசை ஒன்று வந்திருக்குமா இல்லையா? எத்தனைவர்கள்
இந்த சேர்மார் கொஞ்சம் பேருடைய அகலாக்கில் அவர்களை பண்பில்லாத தன்மை. நான் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை. அவர்களுக்கு அந்த மார்க்கம் தெரியல. நபி எப்படிப்பட்ட ஒரு ஆசான் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளலை சகோதரர்களே. எனவே இதனால் வந்த விளைவுதான் அவர்களை இன்று எத்தனை பேர்கள் மாணவர்கள் தாக்கப்பட்டு படிப்பை விட்டு, மதரசாவை விட்டு, இல்மை விட்டு, உலக விஷயத்தை விட்டு தூரமாகி கெட்டவனாக மாறிட்டார்கள். எனவே சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாணவ இருக்கிறவர்கள் நம்பியிருக்கிறவர்களை யாரையும் பார்த்து அல்லாஹ் வரமாட்டா என்று சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் உனக்கு இல்மை தருவானாக. எல்லோருக்கும் துஆக்களை செஞ்சு அல்லாஹ் கட்டி அணைப்பார்கள். இப்னு அப்பாஸ் யா அல்லாஹ் அல்லாஹ் அல்லிம்ஹு கட்டி பிடிச்சி துவா செஞ்சார்கள். இப்னு அப்பாஸ் ரத்தலாங்க ரைசுல் முஃபஸ்ஸிரின், லீடர் ஆஃப் தஃப்சீர், லெக்சராக மாறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி இந்த டீச்சிங் மெத்தட சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல அவங்க எல்லாம் பயானுக்கு வார வீதம் குறைவு. சில நல்லவங்க இருக்கிறாங்க, இந்த மெத்தட் தெரிஞ்சவங்க. ஆனா கொஞ்சம் என்ன போல உங்களோட மனசுக்குள்ள மிருகி கிடையாது. அப்படி எத்தனை பேர்கள் நம்ம நபி மறைந்த இந்த மாதங்களிலே அவர்களை நபி உண்மையான அது நூல் வடிவிலை வேண்டும். சிறந்த முன்மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஆமீன் ஆமீன். வாஹிரத் தவானா அனில்